தேவ சமூகத்திலே நான் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஒரு வேத பகுதியை வாசித்து தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்க கேட்போமாக. கண்களை முடிச்சோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஒருவரும் அந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்லணும். ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டப்படணும், ஸ்திரப்படணும், ஆண்டவரே நிலைநிறுத்தப்படணும். இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதி. உம்முடைய ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி முழுமையாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ எங்களுக்கு உதவிச்சு. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் இங்கே இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும், வசனத்துக்கு நேராக இருக்கணும். ரொம்ப முக்கியமான நேரம். ஆமென், அல்லேலூயா. நாம் இங்கே ஒரு வேத பகுதி வாசித்தோம். அவர் மேல் விசுவாசம் உள்ளவராய், இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ளவராய் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருமே தேவனுக்கு யாராயிரலாம்? பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கலை, அங்கீகாரம் கொடுத்தார். வசனத்தை மாத்திரமா இருக்கா? தட்ஸ் நோ. இதுதான் உண்மையான அர்த்தம். பிள்ளையாகும்படி அங்கீகாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே பிள்ளையாகும்படி அங்கீகாரம் கொடுத்துருக்கார். இன்னும் பிள்ளை ஆகலை. ஏன்? பிள்ளையான பிறகு தான் பிள்ளையாக முடியும். இப்போ பிள்ளையாகும்படி என்ன கொடுத்துருக்காரு? ரெகக்னைஸ், தட்ஸ் ஆல். பிகாஸ் யூ ஆர் அக்செப்டட் ஒன்லி. நீ இயேசுவை ஏற்று தான் கொண்டிருக்க. இன்னும் நீ யாரா பிறக்கலை? பிள்ளையா பிறக்கலை. பிள்ளையா பிறந்தா தான் பிள்ளையாக முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி பிள்ளையாக பிறக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளை தானா அப்படின்னு உங்களை இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் நின்றுக்கிட்டு நான் இன்னார் பிள்ளைன்னு சொன்னால் ஏற்றுக்கிற முடியுமா? ஒரு வெள்ளைக்காரன் நின்றுக்கிட்டு எங்கள் அப்பா பேரை சொல்லி நான் உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தேன்னு சொன்னால் நான் ஒத்துக்குருவேன்னா? போடா போ. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பான்னா எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு சாயல் இருக்குது, இது இருக்குது, தமிழ்காரங்களுக்குன்னு ஒரு சாயல் இருக்குது அப்படி சொன்ன வட இந்தியாக்காரனே இருந்துட்டு நான் இங்கே தமிழ்ன்னு சொன்னால் ஒத்துக்குறோமா? அதுக்குன்னு ஒரு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சாயல் இருக்குது, ஒரு தோற்றம் இருக்குது, ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நமக்கு இல்லாமல் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்போது எங்கே பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், யாருக்கு பிறக்கிறோம் என்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் இரத்தத்தினாலே நாங்கள் பிறந்தவர்கள் அல்ல, மாமிச சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, புருஷனுடைய சித்தத்தின்படி ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்தவர்களும் அல்ல. நல்லா சொல்லுங்க, தேவனால் பிறந்தவர்கள். நம்மெல்லாம் தேவனால் பிறக்கணும். அதுதான் முக்கியம். அது என்னது? தேவனால் பிறக்கிறதுனா எப்படி? இந்த பிறப்பு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க, ஒரு மனித வாழ்க்கையிலே 2 பிறப்பு இருக்குது. 2 முறை பிறந்தவர்களுக்கு 1 மரணம், 1 முறை பிறந்தவர்களுக்கு 2 மரணம். நாம் ஒரு தடவை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்திருக்கோம். இது முதல் பிறப்பு. 2வது பிறப்பு, நாம் மறுபடியும் ஆவியிலே தேவனால் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். இப்படி ஒரு நிக்கதோமி என்கிற ஒரு பெரிய அதிகாரி, பைபிள் நல்ல யூத மத போதகர் கேட்குறாரு, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்? ஏசப்பா சொன்னாங்க, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் நீ பரலோகத்தை பார்க்கவே முடியாது. யூத மதத்தில் நீ போதகராக இருந்தாலும் நீ பரலோகத்தை பார்க்கக்கூட முடியாதுன்ட்டார். யூ cannot see, அதை பார்க்க முடியாது. அப்போ நான் பார்க்கவே முடியாதா? நான் எப்படி உள்ளே போக? இருக்கு, ஒரு ரூட் இருக்குது. நீங்கள் ஆவியினாலும் சொல்லுங்கள். ஜலத்தின 3 அதிகாரம் 5ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 3:5.
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் நீ பரலோகத்துக்குள்ளே என்ன செஞ்சிடலாம்? பிரவேசிக்கலாம். அப்போ பிறப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் சொன்னேன், 2 முறை பிறக்கணும். ஒன்று தாய் வயிற்றில், இன்னொன்று ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறது. இப்படி 2 முறை பிறந்தால் ஒரே ஒரு மரணம். என்ன மரணம்? இந்த ஆத்மாவும் சரீரமும் பிரிகிற மரணம். இந்த 2வது முறை பிறக்கலை, தாய் வயிற்றில் மட்டும்தான் பிறந்திருக்காயினா உனக்கு 2 மரணம். ஒன்று இந்த மரணமாகிய ஆத்மாவும் சரீரம் பிரிகிற மரணம். இன்னொரு மரணம் இருக்குது, நித்தியமாய் தண்டனை அனுபவிக்கிற அக்கினி கடலில் போய் பங்கடைகிற மரணம். நித்தியமாய் அக்கினி கடலில் போய் நரகத்தில் கிடக்கிற அந்த 2வது மரணம். இந்த மரணம் 2 முறை பிறந்தவர்களுக்கு சொல்லுங்க, புரியலையா? 2வது முறை பிறக்கணும். ஆவியிலும் ஜலத்தினாலும் பிறந்தால் அக்கினி கடலாகிய 2வது மரணம் இல்லை. அது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்குது. அது வீட்டில் போய் அப்புறம் படிச்சுக்காங்க. 2வது மரணம்னா என்னன்னு. சரி, இருக்கட்டும். அப்போது ஒரு மனுஷனுக்கு பிறப்பு ரொம்ப ரொம்ப சொல்லுங்கள் முக்கியம். யாருக்கு பிறந்தோம், எப்படி பிறந்தோன்றது முக்கியம். ஏசப்பாட்டை வந்து கேட்குறாருங்க. ஏசப்பா சொல்கிறாரு, ஏய் நீங்கள்லாம் பூமியில் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவங்க, நான் அப்படி கிடையாது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவங்க, நான் அப்படி கிடையாது, நான் வானத்திலிருந்து பிறந்தவன். எப்படி சொல்கிறாரு? நான் எங்கேருந்து பிறந்தவன்? வானத்திலிருந்து வந்து பிறந்தவன். அப்போது ஒரு மனுஷனுடைய பிறப்பை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யாருக்கு பிறந்தோம்? உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன கேட்குறாங்களே, அரசாங்கமே கேட்குது. உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன? யாருக்கு பிறந்த? அதுக்கு தானே ரேஷன் கார்டு. அதுதான் ரேஷன் கார்டு. அதில் உங்கள் பேரெல்லாம் வந்துடும். ஃபேமிலி கார்டு, குடும்ப அட்டையில் உங்கள் பேரெல்லாம் வந்துடும், யாரெல்லாம் கூட பிறந்தவங்கன்னு. இப்படி பிறப்பு அரசாங்கம் கேட்கிறது, பதியப்படுகிறது. பிறப்பை சரியாக இல்லாவிட்டால், பிறப்பிலே சந்தேகம் இருந்தால் அவர்கள் டெஸ்ட் பண்ணப்படுவார். இப்போ பாருங்கள், ஒரு பையனுக்கு ரெண்டு பெற்றோர்கள் சண்டை போடுறாங்க. என் பையன் எனக்கு தான் பிறந்தான்னு. தனுஷ்னு ஒரு நடிகர் இருக்கான் பாருங்க, அப்படி தானே? அதெல்லாம் வேகமாக தலையாட்டி, அது எல்லாம் தெரியும், வேகமாக தலையாட்டி. சினிமா கதைனா நம்ம ஆளுகளுக்கு ஒரே அவ்வளவு கச்சுன்னு பாயிண்ட் பிடிப்பாங்க. அவனுக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க, எனக்கு தான் பிறந்தான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஎன்ஏ அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? அது ஒரு டெஸ்ட். அந்த ஹார்மோன்ஸ் யாருக்கு பிறந்தாங்கன்றது அது தெரிஞ்சிடும். இவனுடைய ரத்தத்தையும் அந்த பெற்றோருடைய ரத்தத்தையும் எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. பைபிளில் 2 பெற்றோர் சேர்ந்து ஒரு பையனை கேட்டாங்க, எனக்கு தான் பெற்றேன், நான் தான் பெற்றேன். சாலமோன் காலத்தில் ஒரு பிள்ளைக்கு பாட்டு அதெல்லாம் தலைமாட்ட மாட்டேன் பற்றில. தனுசுனோன்னு வேகமாக தலையாட்டினீங்க. பைபிளை சொல்கிறேன், ஒருத்தர் தலைமாட்டுறீங்க. அப்போ இந்த டிஎன்ஏ சிஸ்டம் இல்லை. சாலமோனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த பிள்ளைய 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதியாக கூட்டுன்ட்டான். யார்? சாலமோன். ஏன்னா இப்போ அன்னைக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்குற அந்த லேப் இருந்துருந்துச்சுன்னா இதை கொண்டு டெஸ்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுவார். யார்? சாலமோன். அன்றைக்கி அந்த சிஸ்டம் இல்லாதனால 2ஆக வெட்டி கொடுணும். உண்மையான தாய் அழுகிற, ஐயோ வெட்டாதீங்க, அவள்கிட்டையாவது வளரட்டும், என் பிள்ளை தானே அங்கேயாவது வளரட்டும்னா. இந்த உண்மையான பிள்ளையை உண்மையாக யாருக்கு பிறந்தோம் என்பதை கண்டுகொள்வதிலே ஒரு கருவி இருக்கிறது. இப்போ ஒரு கருவி கொண்டு வந்திருக்கேன். என்ன கருவி? பைபிள் கிடையாது, டிஎன்ஏ மிஷின். இது நீங்கள் யாருக்கு பிறந்தது இப்போ தெரிய போகுது. இன்றைக்கி செக் பண்ணுறேன், 7 பாயிண்ட் இருக்குது. 7 பாயிண்டில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பேன். எதில் நீங்கள் யாருக்கு பிறந்திய அப்படின்னு. ஏன்னா சும்மா வந்து பங்கு கேட்கக்கூடாதுல்ல. எவனுக்கா பிறந்துட்டு எங்கள் அப்பனுக்கு பிறந்தேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி பங்கு கொடுப்போம்? வாசிங்க 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை. தம்பி அதே தம்பி என்ன வந்தாலும் பார்த்துருவோம் இன்றைக்கி. அது 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 44ஆம் வசனத்தை பாருங்கள்.
எப்படி சொல்கிறார் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், அதே திரும்ப வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பிதாவினால், உங்கள் பிதாவாகிய பிசாசினால் பிறந்தவர்கள், பிசாசினால் உண்டானவர்கள். நீ பிசாசுக்கு பிறந்துட்டு நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வந்தால் நாங்கள் விடுவோமா? எங்கள் அப்பனுக்கு பிறந்தேன்னு எவனோ ஒருத்தன் அங்கே போய் பிறந்துட்டு இங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு வந்தால் நாங்கள் தேவனால் பிறந்தவங்க மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஆமேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி தானே? ஏங்க நம்ம அப்பா சொத்து யாருக்கு? எங்கள் அப்பா சொத்தை நாங்கள் தான் அனுபவிக்க முடியும். உங்கள் அப்பா சொத்தை நீங்கள் தான் அனுபவிக்க முடியும். உங்கள் அப்பா சொத்து உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. எங்கள் அப்பா ஏசப்பா, நம்ம அப்பா. நீங்கள் ஏசப்பாவுக்கு பிறந்தா நீ வா, உனக்கு ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்களோ யாருக்கு பிறந்திருக்கிய? பிசாசினால் பிறந்தவர்கள், பிசாசினால் உண்டானவர்கள். நீ பிசாசுக்கு பிறந்துட்டு பிசாசுடைய ஆசீர்வாதத்தை போய் பிசாசுகிட்ட கேளு, அவன்கிட்ட போய் பங்கு கேளு, சொத்து கேளு. புரியுதா? யாருக்கு பிறந்தேன்னு இப்போ பார்க்க போகிறேன். நீங்கள் உண்மையிலே தேவனால் பிறந்தவர்கள் என்றால், நீ தேவனுக்குன்னு பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கேட்காட்டாலும் வந்துடும். சொல்லுங்க, அரசாங்க சட்டம் அப்படி தானே? நீங்கள் ஒன்றுமே செய்யாட்டாலும் உங்கள் அப்பா பங்கு உங்களுக்கு வந்துடுதில்ல அரசாங்கம். வாரிசு சர்டிஃபிகேட்டில் அவன் பேர் இருக்கப்பா, இன்னார் பிறந்திருக்கான்ல, அவன் எங்கே இருந்தாலும் கொண்டு வா, அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்தா தான் பதிய முடியுன்றான். அப்போது நீ ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டா ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ வாயை விட்டு கேட்காட்டாலும் பரவாயில்ல, நீ வாயில் பாயை வச்சு தலானி வச்சு தூங்கலாம், அவர் பங்கில் உனக்கு சொத்து வந்துடும். அவர் வச்சிருக்கிற பரலோகம், அவர் வச்சிருக்கிற வல்லமை, அவர் வச்சிருக்கிற அபிஷேகம், அவர் வச்சிருக்கிற சுகம் அளிக்கிற எல்லா ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் அவருக்கு பிள்ளையாக இருக்கணும். நீ பிசாசு பிள்ளையாக இருந்துக்கிட்டு பிசாசுனால் பிறந்தவனாக இருந்துக்கிட்டு ஏசப்பா ஆசீர்வாதத்தை கேட்டால் கிடைக்காது. ஆனால் சொல்கிறது பூரா நான் ஏசப்பா பிள்ளை, நானும் கிறிஸ்தவன் தான். ஆனால் நீ அவருக்கு பிறந்தது மாதிரி தெரியலையே, உனக்கு கிறிஸ்தவன் என்ற அடையாளமே இல்லையே, நீ தேவனால் பிறந்ததுக்குரிய அறிகுறியே இல்லையே. ஏன்? ஒரு தகப்பனுக்கு பிறந்தால் தகப்பனுடைய குணங்கள் கொஞ்சமாவது அந்த பிள்ளைக்கு இருக்கும். ஒன்று தோற்றத்தில் இருக்கும், பேச்சில் இருக்கும், முகசாயலில் இருக்கும், கை வீச்சு நடையில் இருக்கும், அந்த தாய் தகப்பனுடைய அறிகுறிகள் இருக்கும். அப்போ தான் இந்த பிள்ளை இன்னாருக்கு பிறந்ததுன்னு தெரிஞ்சிடும். பிறந்த உடனே கேட்குறோம், பிறந்த உடனே பார்க்குறாங்க, இது அம்மா மாதிரி இருக்கா, அவங்க அப்பா மாதிரி இருக்கா, கழுத மாதிரி இருக்கு. அப்போவே தேடுறாங்க, இது யார் மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்கு. இல்லை, வர வர கை கால் நீட்டமாக இருக்கு பாருங்க, அவங்க அப்பா ஹைட் அப்படியே இருக்குது, அது வந்துடுவாங்க. அவங்க அப்பா சாயல் கொஞ்சம் இருக்குது, அவங்க அம்மா சாயல் இருக்குது, அவங்க அம்மா அப்பா அப்படியே சொல்லுவாங்க பாருங்கள், வரைப்பாங்க. அப்போ பிறந்த உடனே அந்த சாயலை தேடுகிறார்கள். உங்கள்கிட்டையும் இந்த பைபிளை வச்சு இப்போ செக் பண்ண போகிறேன், தேவ சாயல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். இன்றைக்கி செக் பண்ணுறத வேலை, இன்றைக்கி அதான் டியூட்டி. இன்றைக்கி அல்லையா சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், இந்த சாயல் உங்களுக்கு இருந்தால், தேவனுடைய பிள்ளையினுடைய சாயல் இருந்தால், உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வருவது நிச்சயம். அடையாளம், பிள்ளைன்ற அடையாளம். பார்ப்போமா? 7 காரியம் இருக்குது. எவ்வளோ நேரம் ஓடுதோ தெரியாது. நீங்கள் நல்லா கவனிச்சேன்னா கடகடன்னு சொல்லுவேன், இல்லைன்னா நான் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் கவனிங்க. முதலாவது வாசிங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நல்லா வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நீதி செய்கிறவன் எவனும் தேவனால் அவரில் என்ன செஞ்சிருக்கான், பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்க. அப்போ நீதி செய்கிறவன் எவனோ அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்தவன் நீதி செய்வான். தேவனால் பிறந்தவன் நீதி செய்கிறவனாக இருப்பான். ஒரு கிறிஸ்தவனிடத்தில் அவன் தேவனால் பிறந்தவனா இல்லையா என்பதை எப்படி செக் பண்ணுறது?
பேச்சில் கூட அநீதி. தனக்கு ஆள் தான் சொந்தம், தான் பிள்ளை, தான் குடும்பம், தான் கூட பிறந்தவன், தனக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி நீதி பெறட்டுறது, நீதியை பெறட்டுறது. இது ஒரு கிறிஸ்தவனா? நீ தேவனால் பிறந்தவனே இல்லை, உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் இல்லை, தேவனுடையத்தில் உனக்கு பங்கு இல்லை, சொத்தில் பங்கு இல்லை. தேவனால் பிறந்தவன் என்றால் அவன் நீதி செய்யணும். பேச்சில் நீதி, செயலில் நீதி. என்ன இது ஒரு கிறிஸ்தவன்ட்ட? இது கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு உனக்கு உன் பிள்ளைக்குன்னு ஒரு நீதி, அடுத்தவங்களுக்குன்னா ஒரு நீதி, நீலாம் ஒரு கிறிஸ்தவன் பூ அப்படின்னு நான் சொல்லலை. மற்றவங்க திட்டுவாங்க நம்மளை. என்ன நீதி? நீதி செய்யணும். நமக்கு பேரே நீதி ப்ளஸ் மான். சொல்லுங்க, மானு மாதிரி சாதுவாக இருக்கணும். மான் யார்கிட்டயா சண்டை போடுதான்? சொல்லுங்க, மான் யார்கிட்டையும் எந்த மிருகத்திலையும் சண்டை போடாது. அதுதான் மான், சாதுவானது. அப்போ நீதி செய்கிற சாதுவானவங்களாக இருக்கணும். வரைஞ்சி கட்டிக்கிட்டு நிற்கிறது. நீ என்ன மானா? எருமாடு, காட்டெருமை. நீதிமானாக நீதி செய்யணுங்க ஒரு கிறிஸ்தவன்ட்டு. நீங்கள் பாருங்கள், யோவானை பார்த்து யோவான்ட்டு சொல்கிறாரு. யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கிற லிஸ்ட்டில் வரிசையில் லைனில் நிற்கிறார். ஏசப்பா லைனில் நிற்கிறது யாருக்கு தெரியாது? யோவானுக்கு தெரியாது. யோவானுக்கு தெரியாமல் கிட்ட வந்து அடுத்த ஆள் யார் வாங்கன்னு வந்தால் யார் நிற்கிறா? ஏசப்பா நிற்கிறாரு. ஐயோ, நாங்கள் ஓங்கையால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் ஏன்ட்ட வந்து நிற்கிறீங்களே, இது நியாயமா? இது என்னது அப்படின்னு. யோவான் பேசாமல் இருங்க. 3:15 எடு, டக்குன்னு என்னாச்சு? மத்தேயு 3:15 எடுங்க. என்ன சொல்கிறாரு? ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போ இடம் கொடுப்பா, இப்போ செய்யப்பா, நீ வாட்டில் வரிசையாக எல்லாருக்கும் போல் எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா. இப்படி எல்லா நீதியையும். அப்போ கிறிஸ்தவனுக்கு நிறைய என்ன இருக்குது? நீதி செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதில் ஞானஸ்தானமும் ஒரு நீதி. இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கும் 2 பேருக்கு ஏற்றது. நிறைய நீதி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் நீதி செய்யணும், நீதியாக நடந்துக்கிறணும். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடு. நீதி இருக்கணும். என்ன அது அநியாயம் இருக்கட்டும், நமக்கு நஷ்டமே வந்தாலும் நீதியாக நடந்துக்கிறணும். லஞ்சம் வாங்கிறது, தான் பிள்ளைக்குன்னா அதுக்கு ஒரு சலுகை பண்ணுறது, தான் குடும்பத்துக்குன்னா அதுக்கு ஒரு சலுகை பண்ணுறது, தான் ஜாதிக்காரன்னா அதுக்கு ஒரு சலுகை பண்ணுறது, அப்படிலாம் இல்லை. நம்ம கிறிஸ்தவன் என்பதை, நீதிமான் என்பதை எந்த இடத்துல நிரூபிக்கணும். ஆமேன், ஆமேனே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும். நீதி செயலில் காட்டணும். பிலாத்து இயேசு விசாரித்து சொல்கிறாரு, மெய்யாகவே இந்த மனுஷன் யாராக இருக்கிறார்? நீதிமானார். 100க்கு அதிபதி சொல்கிறார், சிலுவையில் அறிஞ்சவன், இவர் நீதிமானாக இருக்கிறார். லோத்து யாராக நடந்து கொண்டா? நீதிமானாகிய லோத்து. யோபு நீதிமான். நோவா உத்தமனும் நீதிமான். எத்தனை பரிசுத்தவான்கள் நீதிமானா? யோபு, தானியல் எல்லாம் நீதிமான். நீதி செஞ்சாங்க, அதனால் அவங்க யாரு? நீதிமான். ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நீதி இருக்க வேண்டும். அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், முதலாவது நீதியை தேடு. நீதி என்ன செய்ய? தேடு. நீதியாய் நடந்து கொள்ள பிரயாசப்படு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதியாய் வாழுகிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்க. நீதிமான் நஷ்டமே வந்தாலும் நீதியில் நிற்பான். ஆமென். நீதிமான் நஷ்டமே வந்தால் நீதி. சரி, இப்படி நீதி செய்கிறதுனால என்ன நன்மை? வாசிங்க, எசேக்கியேல் 14:14. சீக்கிரம் 14. மூணு பேர், நோவா, தானியேலு, யோபு. எழுதுனால் வாய் பேசணும், பேசிக்கிட்டே வாய் சொல்லணும். நீ என்ன எழுதுறது தான் குறியாக இருக்கையிலேயே வாயை திறந்து இருதயத்துக்குள்ளே போட்டு வசனம். நோட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. முதல்ல மனசுக்குள்ளே போய் அப்புறம் நோட்டில் எழுதணும். நீங்கள் மனசுக்குள்ளே வசனம் போகலையே. ஹலோ,
மனசுக்குள்ளே போன பிறகு அது அழியாமல் இருக்கிறதுக்கு தான் எதில் எழுதி வைக்கிறோம்? நோட்டில் எழுதணும். நீங்கள் மனசுக்கு வசனத்தை கொண்டு போங்க, இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போங்க. அவ்வளோ நோட்டை எழுதக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அப்புறம் பிரசங்கெல்லாம் எழுத வேண்டாம், நீங்கள் பிரசங்கத்தை கவனிங்கன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி வாங்க. நோவா, தானியேல், யோபு 3 புருஷர்களும் வாழ்ந்தார்கள். நம்ம நடுவில் சாட்சியாக வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால், நீதியாய் வாழ்ந்ததினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்தார்கள். அப்போ நீதியாய் வாழ்ந்தால் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு, ஆபத்துக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு என்ன செய்ய முடியும்? தப்புவிக்க முடியும். நரகத்துக்கு போகாமல் நம்முடைய ஆத்துமாக்களை தப்புவிக்க முடியும். ஏனென்றால் நீதிமானை துன்மார்க்கனோடு சந்திக்கிறவரே அல்ல. சோதோம் கொமோராவை அக்கினினால எரிக்க வந்திருக்காரு, ஆண்டவர் வந்திருக்காரு. இப்போ அங்கே சோதோம் கொமோரால யார் இருக்கா? லோத்து இருக்காரு. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே நீதிமானை துன்மார்க்கனோடு தண்டிப்பீரோ? சீச்சி, நான் என்ன அப்படி மோசமான கடவுளா? நிச்சயமாக நீதிமானை துன்மார்க்கனோடு தண்டிக்க மாட்டேன். என் ஆண்டவர் நீதிமானை நரகத்தில் போடவே மாட்டார். நீதிமானை அநியாயமாக தண்டிக்க விட மாட்டார். நீதி செய்கிற நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனுடைய ஆத்துமாவை தப்புவிப்பார். இப்படி நீதி செய்கிறவர்கள் தான். இங்கே தான் ஒரு 4 குரல் கேட்குது, இங்கிட்டு ஒன்றுமே இல்லை, ஃபீஸ் போன மாதிரி. நீதி செய்கிறவர்கள் தான் தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளையானால் உனக்கு தேவனுடைய சொத்துக்களிலெல்லாம் சொல்லுங்க. அவருக்கு பிள்ளைய பிறந்திருக்கும்ல, அப்போ அவர் சொத்துல நமக்கு என்ன உண்டு? குணமாக்குற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, பரலோகம், எல்லாத்தையும் நமக்கு என்ன உண்டு? பங்கு உண்டா இல்லையா? விட்டுட்டா விடுவோமா பங்கை வாங்காமல்? இந்த அப்பனுக்கு பிறந்துட்டு எந்த அப்பன்ட்ட போய் சொத்து கேட்க முடியும்? நாம் பிறந்தது ஏசப்பனுக்கு. ஆமேன். ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறோம். கண்டிப்பாக ஏசப்பா வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நான் காரணம், நான் நீதி செய்கிறோம். அதான் நீதி. தேவனால் பிறந்தவர்களுக்கு முதல் அடையாளம் நீதி செய்யணும். 2வது சீக்கிரம் வாசிங்க. 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்போ எல்லாரும் வாசிங்க. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்புள்ள ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர். இந்த அன்புல 4 வகை அன்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. அன்பு எத்தனை வகை? 4. என்னென்னா ஃபிசிக்கல் லவ், ஃபேமிலி லவ். ஃபிசிக்கல் லவ்னு என்னது? குடும்பத்தாரை, கணவன் மனைவி, அப்பா அம்மா, மற்றபடி பெற்றோர், பிள்ளைகள், இப்படி நேசிக்கிற இந்த குடும்ப உறவுகளை நேசிக்கிற அன்பு. இது எங்கள் அண்ணன், இது எங்கள் தம்பி, எங்கள் அக்கா, இது தங்கச்சி, இது எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மனைவி, புருஷன், அப்படி அந்த இந்த உறவுகள் அன்பு. இது என்னது? உறவு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லவ், நண்பர்கள், பழக்கத்தில் வர்ற அன்பு. அப்புறம் இது இந்த லவ், காதல் லவ், ஃபிசிக்கல் லவ், இந்த மாம்சத்தினால் உண்டாகிற அன்பு, காதல். இந்த எல்லா அன்புகளை காட்டிலும் இன்னொரு அன்பு இருக்குது, தெய்வீக அன்பு. தேவன் மனுஷன் நம்மளை நேசிக்கிற அன்பு, நாம் அவரை நேசிக்கிற அன்பு. அவர் நம்ம மேலே அன்பு வைத்து தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்த அன்பு. அதுக்கு பதில் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குற? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. எப்படி கூறணும்? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனசோடு. இப்படி நாம் அன்பு கூறணும். அவர் நம்மளை அன்பு கூறினார். இந்த 2 பேருக்குள்ள அன்பு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் தெய்வீக தேவனுடைய அன்பு. இந்த அன்பை பெற்றவர்களாக. இதுக்கு கிரேக்க பாஷையில் அகப்பேன்னு சொல்லு. என்னது? அகப்பே. அகப்பேன்னா நம்ம ஊர் பாஷையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அகப்பேன்னா என்ன? கிராமத்தில் அம்மாமார் வந்திருக்கீங்களா? சட்டிக்கில்
உள்ள இந்த கரண்டியை போட்டு எடுக்கிறோம்ல, இந்த கரண்டின்னு இப்போ வச்சுருக்கோம். பழைய பேர் என்னது? அப்பா வரைஞ்சி வச்சு. அப்போ நீங்கள் கரண்டியாகி அகப்பை எடுக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரணும், என்ன அன்பு நமக்கு இருக்கணும்? தெய்வீக அன்பு. பரிமாறும்போது நீ கரண்டி எடுக்கும் போதெல்லாம், பந்தி பரிமாறும் போதெல்லாம் உனக்கு என்ன அன்பு வரணும்? தெய்வீக அன்போடு பரிமாறணும். முகத்தை பார்க்கக்கூடாது. முகத்தை பார்த்து நம்ம ஆள் வந்திருக்கு, டபக்கு ஆழத்தில் அள்ளி விடு, உனக்கு தெய்வீக அன்பே இல்லை. த டிவைன் லவ், தெய்வீக அன்பு வரணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த தெய்வீக அன்போடு இருக்க வேண்டும். அந்த தெய்வீக அன்பை பெற்றவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? 1 பேதுரு 4:8. 1 பேதுரு 4:8. சபையிலே, விசுவாசிகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, நண்பர்கள்ட்ட யார்கிட்ட இருந்தாலும் உண்மையான அன்போடு, ஊக்கமான அன்போடு இருக்க வேண்டும். அந்த தெய்வீக அன்பு, சொல்லுங்க 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 சொல்லுங்க, தெய்வீக அன்பு சொல்லுங்க, பாவங்களை, கொஞ்சம் பாவமோ திரளான பாவமோ என்ன செய்யும்? சொல்லுங்க. ஒருத்தட்ட குறை இருக்குது, ஒரு பாவம் இருக்குது, ஏதோ தெரியாமல் பாவம் செஞ்சிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சிட்டாங்க, குறை இருக்குது. அந்த குறைய என்ன செய்யணும்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வர விட மாட்டேன், மூடணும், மறைக்கணும். அவங்க பாவத்தை போய் 4 பேர்கிட்ட சொல்லி தூற்றக்கூடாது. நோவா திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி கிடக்காரு. அது இந்த திராட்சரசம் இப்படி போதையாகும்னு அவருக்கு தெரிஞ்சு செஞ்ச பாவம் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த திராட்சரசத்தினுடைய போதை அவர் அனுபவித்ததே இல்லை, அது தெரியாது அவருக்கு. அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எடுத்து ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஏதோ குடிச்சிட்டாரு, கொஞ்சம் போதை ஆகிப்போச்சு. அது மறுநாள், முதல் நாள் திராட்சரசம், அது அப்படி போதை ஆகிப்போச்சு. அதில் வஸ்திரம் விலகிருச்சு. யாருக்கு? நோவாவுக்கு. இதை பார்த்துட்டார் காம். பார்த்தா என்ன செய்யணும்? வஸ்திரத்தை எடுத்து என்ன செய்ய? மூடி போட்டுவான். மூடாமல் போய் நம்ம அப்பாவை பார்த்தியா, பெத்த தகப்பனாலும் தண்ணி அடிச்சுட்டு எப்படி கிடக்காம பாரு. போய் ஊரான் சொல்லி, மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சொல்லி பரப்பிட்டு வரக்கூடாது. இது உண்மையான அன்பின் அடையாளமே. ஒருத்தட்ட குறை இருக்கா, ஒரு தப்பு இருக்கா, அதை என்ன செய்யப்படாது? மூடு. நீங்களே பாருங்க, உங்கள் பிள்ளை தப்பை போய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம பெத்த பிள்ளை. அப்போ அது என்ன அது அப்படி மூடுறது காரணம் என்ன? அன்பு. இதே போல தான் தேவ அன்பு இருந்தால் மற்றவங்க குறைய என்ன செய்வோம்? மூடுவோம், சொல்ல மாட்டோம். அவங்கள பார்த்து, ஏன் பிரதர் விசுவாசி, ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கியே, ஆண்டவர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மூடணும். அடுத்தவங்க கேட்டால் கூட அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்காங்க, எங்கள் சர்ச்சுக்கு வர்றாங்க, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு என்ன செய்யணும்? மூடுனா அவங்க திருந்துவாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, 2 அடி கொடுத்து கத்தர் அவங்க திருத்துவார். அவங்க திருத்து வரைக்கும் நம்ம ஏன் அதை குறைய மற்றவங்களுக்கு சொல்லி அந்த சாபத்தை தேடணும்? குறையை தூற்றும் போது நமக்கு தான் என்ன வரும்? சாபம். தெரிஞ்சோ தெரியாமலே தப்பு. அவங்க உப்பை தின்னாங்க, தண்ணியை குடிச்சிட்டு போகிறாங்க. தப்பை செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. நம்ம ஏன் தூத்திக்கிட்டு அலையணும்? அப்போ உனக்குள்ளே என்ன இல்லை? சொல்லுங்க. அன்பு இல்லை. அன்பு இருந்தால் குறைகளை மூடுவோம். நீ அன்பு இருந்தால் நீ தான் தேவனால் பிறந்தவன். இப்படி குறைகளை மூடுகிறவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். இதுதான் உண்மையான அன்பின் அடையாளம். இந்த உண்மையான அன்பு உள்ளவர்கள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைவார்கள். வாசிங்க 1 கொரிந்தியர் 8:1. 1 கொரிந்தியர் 8:1. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டு. நமக்கு அது எப்படி சாப்பிடக்கூடாது என்ற அறிவு நமக்கு எல்லாருக்கும் ஒன்று, நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்போ, சொல்லுங்க சத்தமா அல்லையா சொல்லுங்க. தேவன் மேல் வச்சிருக்கிற
அன்பா தேவனை பற்றி அன்பா தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பா தேவன் மேல் பற்றி அறிவா எது இருக்குது உங்களுக்கு? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனை பற்றி அறிவு இருக்குது, ஆனால் தேவன் மேலே என்ன இல்லை? அன்பு இல்லை. அறிவு இருக்கிறனால திமிர. நானும் பென்டெக்கோஸ்ட் கிறிஸ்டியன், நாங்கள்லாம் பெந்தெக்கோஸ்தே கிறிஸ்தவர்கள். இந்த அறிவு எதை உண்டாக்கும்? இருமாப்பு, திமிர உண்டாக்கும். அன்பு இருக்குதே, அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆண்டவரை நேசிக்கிற அன்பு. ஒரு நல்ல கிறிஸ்தவன் அன்பு, ஆண்டவரை நேசிக்கிற அன்பு இருக்கு. அன்பு பாவத்தை மூடும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்படி தேவ அன்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஒருத்தருக்கு உதவி செய்கிறது கூட அன்பில் செய்யுங்க. கலாத்தியார் அப்படி தான் சொல்லியிருக்கு. அன்பிலே, கலாத்தியார் 5 போதுமில்லை, அன்பிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? ஊழிய செய்யுங்கள், உதவி செய்யுங்க. சகோதர அன்பு இல்லாதவன் அவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்றார். அவன் தேவனால் பிறந்தவனே இல்லை. 1 யோவான் 2 அதிகாரம் 9 வசனம். சீக்கிரம் எடுங்க, நிறைய சொல்லணும். 2வது பாயிண்டில் இழுக்குது இந்த வண்டி. நல்லா கவனிக்க. அடுத்த வசனம் தம்பி. எப்பா 1 யோவான்னா 1 யோவான் 5 அதிகாரம் 2 அதிகாரம் எடுன்னா காதை கேட்கலையா? 2 அதிகாரம் எடுப்பான். 2 அதிகாரம் 9 வசனம். பாருங்க, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன். அப்போ சகோதரன்ட்டு அன்பு இல்லாமல் இருக்கிறவன் இன்னும் யாரா இருக்கிறான்? இருளில் தான் இருக்க. ஒன்று அன்பு, நீ தேவனால் பிறந்தேன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் நீ யாரா தான் இருக்க? இருளுக்குள்ளே தான் இருக்க. வெளியில் தான் கிறிஸ்டியன். நான் தேவனுடைய பிள்ளை. நோ, யூ ஆர் டெவில் பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளையே சகோதரனை நேசிக்கணும். அதே அதிகாரத்தில், அதே 1 யோவான் 3 அதிகாரம் 14 வசனத்தில் பாருங்கள். 14 தம்பி. 3:14. 1 யோவான் 3:14. மரணத்தை விட்டு நீங்கி. பாருங்கள், சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் எதை விட்டு நீங்கி? அப்போ உண்மையான ஒரு அன்போடு நம்ம பழகுவோம் என்றால் மரணத்துக்கு என்ன செய்வோம்? நீங்களாக. அப்போது சரி, முடிக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. உண்மையாய் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் ஒன்று என்ன செய்கிறவங்களாக இருப்போம்? நீதி செய்கிறவர்களாக இருப்போம். 2வது ஒன்று தெய்வீக அன்புள்ளவர்களாக இருப்போம். தெய்வீக அன்புக்கு அடையாளம் என்ன? பாவத்தை மூடணும், பக்தி விருத்தி அடைவோம், சகோதர அன்போடு இருப்போம். இதெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள்ட்ட இருக்கிற அன்பு. தேவனால் பிறந்தவர்கிட்ட அன்பை பற்றி நிறைய இருக்குது. அன்பு சகிப்புத்தன்மை உள்ளது, அன்பு மன்னிக்கக்கூடியது, அன்பு விட்டு கொடுக்கக்கூடியது, அன்பு இருமாப்பாயிராது. 1 கொரிந்தியர் 9 இது சொல்லியிருக்கா 12 அதிகாரத்தில். அன்பை பற்றி ஒரு அதிகாரமே இருக்குது 13 அதிகாரத்தில். அதனால் அன்பு, நாம் தெய்வீக அன்புள்ளவர்களாய் தேவனால் பிறந்தவர்களுக்குரிய அன்புள்ளவர்களாய் இருப்போம். 3வது காரியத்தை பார்க்க போகிறோம். தேவனால் பிறந்தவர்களுக்குரிய அடையாளமாகிய 3வது அடையாளம். வாசிங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 1வது வசனம். வாசிங்க, எல்லாரும் சொல்லுங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்தவர்களுக்குரிய 3வது அடையாளம் என்ன? இயேசுதான் கிறிஸ்து என்று நம்ம. அப்போ இயேசு வேற, கிறிஸ்து வேற. இயேசு என்பது அவருடைய பெயர். கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 41 வசனம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 41 வசனம். கடைசி அதுதான். சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு சொல்லுங்கள், மேசியான அர்த்தம் என்ன? கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் மேசியா என்ன அர்த்தம் என்ன? மேசியா என்பது எபிரேய வார்த்தை. கிறிஸ்து, கிறிஸ்டோஸ் என்பது கிரேக்க வார்த்தை. கிரைஸ்ட் என்பது ஆங்கில வார்த்தை. கிறிஸ்து என்பது தமிழ் வார்த்தை.
நான் சொல்ல புரியுங்களா? இந்த மேசியா, கிறிஸ்து, கிறிஸ்டோஸு, கிரைஸ்ட்டு எல்லாமே என்ன அர்த்தம் தெரியுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். கிறிஸ்துன்னு அர்த்தம் என்ன? ஒன் ஹூ அனாயிண்டட், ஒன் ஹூ அனாயிண்டட் ஒன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பேர்? மேசியா அல்லது கிறிஸ்து. அப்போது இயேசு, இப்போ நான் தான் இயேசு, என்ன செஞ்சுருக்கார்? தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகவே எனக்கு பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் புரிஞ்சது? எத்தனை பேர் புரிஞ்சது? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுவதுக்கு பதிலாக கிறிஸ்துன்னு அர்த்தம். எபிரேய பாஷையில் மேசியா, மேசியா. அப்போது யூதர்கள் பூரா நம்பி இருக்காங்க, கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறப்பார், அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஒருத்தர் பிறப்பார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் தான் இயேசுன்றதை அவங்க என்ன மாட்டேன்றாங்க? விசுவாசிக்க மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. இயேசு தான் அந்த கிறிஸ்துன்றதை அவங்க என்ன 1 யோவான் 5:1 வைப்பா, அவர் தான் கிறிஸ்து என்பதை நம்ப மாட்டேன்றாங்க. மறுபடியும் வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கிறவன் தான் சொல்லுங்க தேவனால் பிறந்தவன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எதுக்கு இதை எழுதி வச்சுருக்கோம்? ஜீசஸ் இஸ் லார்ட் அண்ட் கிரைஸ்ட். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் கர்த்தராகவும் இருக்கிறார், கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். அப்போ இயேசுவே கிறிஸ்து என்று நாம் விசுவாசித்து எழுதி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனோ தேவனால் விசுவாசிக்கணும். இந்த விசுவாசிக்கிறன்னு அர்த்தம் என்ன? விசுவாசிக்கிற அர்த்தம் என்ன? விசுவாசம்னா என்ன? ராஜபாளையம் ஏஜி சபையே, எபிரேயர் 11:1 விசுவாசமானது. விசுவாசத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை நம்புகிறாயோ அதில் என்ன இருக்குது? உறுதியோ. காணாதவைகளின் மேலே நிச்சயமானது. இன்னும் கண்ணால் காணலை, ஆனால் அது என்ன செய்யுது? இப்போ புரிஞ்சுதான், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. விசுவாசம் நம்பப்படுறது புரியாதுல்ல. ரட்சிப்புனா என்னன்னு சொன்னால் புரியாது, ஆனால் இப்போ புரியும். நம்ம விசுவாசி ரட்சிப்புனா என்ன? ஒரே வரியில் சொல்லுங்கள், ஒரு வேர்டு. விடுதலை. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை. சென்டென்ஸாக சொல்லுங்கள். பாவம், சாபம், பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை. இப்போ ரட்சிப்புனா எப்படி இப்படி சிம்பிளாக புரிய வச்சுருக்கேன் பாருங்கள். இதே போல் இன்றைக்கி விசுவாசத்துக்கு ஒரு புரிய வச்சுட்டு தான் போகணும். புரிய வைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, என் மகன் எங்கே இருக்கா? சென்னையில் இருக்காளா? அவள் என்ன செய்கிறான்? டேடி நாங்கள் இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கோம்? டூர் வந்திருக்கோம், கடைக்கு வந்திருக்கோம், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? சரி, நான் ஒரு 10,000 உன் அக்கௌண்ட்டில் போடுறேன், நீ என்ன செஞ்சுக்க, எடுத்துக்கன்னு சொல்லி. இப்போ நான் 10,000 ரூபா அவளுக்கு எதில் போடுறேன்? அக்கௌண்ட்டில் போடுறேன். அவள் அக்கௌண்ட்டில் போடுறேன். அவள் கையில் என்ன இருக்குது? ஏடிஎம் கார்டு இருக்குது. இப்போ நான் இதில் போட்டால் அவள் என்ன செஞ்சுருவாங்க? எடுத்துக்கிறோம். இப்போது அவள் என்கிட்ட கேட்டது 10,000. நான் 10,000 ரூபா போட்டுட்டேன்னு அவள் என்ன செய்கிறா? போட்டுருவார் எங்கள் டேடின்னு நம்புகிறா பாருங்க. இதுக்கு பேர் தான் சொல்லுங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக நம்புகிறா. கண்டிப்பாக எங்கள் அப்பா 10,000 ரூபா போட்டிருப்பாரு. இன்னும் அவள் கைக்கு போய் கிடைக்கல, இன்னும் அவள் கண்ணால் போட்டதை பார்க்கல. ஆனால் என்னது? உறுதியாக ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போகிறாள்ல. எதுக்கு? எங்கள் அப்பா போட்டிருப்பார். உங்கள் அப்பா தான் சொல்கிறேன், அவர் போட்டார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை போட்டார். நீங்கள் கேட்டதை இவன் 10,000, நீங்கள் என்னென்ன கேட்டீங்களோ தெரியாது, நீங்கள் கேட்டதை உங்கள் அப்பா கொடுத்துட்டாரு என்று நீங்கள் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். நம்பப்படுகிறவைகளின்
உறுதியாக நம்புங்க. அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். காணப்படாதவைகளின், என்ன பணத்தை நான் போட்டதை பணத்தை அவ என் மகன் இன்னும் என்ன செய்யலை, பார்க்கல, காணலை. ஆனால் காணாததை என்ன செய்கிறான்? நிச்சயமாக நம்பி ஏடிஎம்மை தூக்கிட்டு போகிறான், கார்டை தூக்கிட்டு போகிறான், ஏடிஎம் மிஷின்கிட்ட போகிறான். காணாததை நம்புகிறா பற்றியலா? காணப்படாதவைகளின் நிச்சயமாக. இதே போல தான் என்னுடைய அப்பா, நம்ம அப்பா யார்? அவர் போட்டிருப்பார் எங்கள் அக்கௌண்ட்டில். நமக்குரிய பணத்தையோ நம்ம கேட்டதையோ, என்ன கேட்டோமோ, குழந்தை பாக்கியமோ, வேலை வேணுமா, வேலையா, அவர் கண்டிப்பாக கொடுத்துட்டாருன்னு என்ன செய்யுங்க? உறுதியாக. இப்போ பாருங்கள், ஏசப்பா அடிக்கடி எங்கே போவார்? கப்பர்நகூமுக்கு போவார், பெத்சாயிதாவுக்கு போவார். இந்த பெத்சாயிதா என்பது பேதுரு பிறந்த ஊர். கப்பர்நகூம்ன்றது பேதுரு பொண்ணெடுத்த ஊர். மாமியார் யார்? பேதுருக்கு. அதனால் இந்த பேதுரு சும்மா இருக்காமல் ஏசப்பா 2 ஊருக்கு இழுத்துக்கிட்டே போவார். 2 ஊரில் நிறைய அற்புதம் செஞ்சார். அதனால தான் ஏசப்பாவை சொன்னார், கப்பர்நகூமே பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்கள் ஊரில் எவ்வளோ அற்புதம் செஞ்சு, நிறைய அற்புதம். கவனிங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். இப்போது பேதுரு கப்பர்நகூம் மாமியார் ஊர், அந்த ஊருக்கு போயிருக்காரா, அங்கே போய்கிட்டு இருக்க. கப்பர்நகூம் போனால் ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு குஷ்டரோகி வந்து, ஐயா உமக்கு சித்தமானால் என்னை போட்டானா, அவனை குணமாக்கி விட்டு அடுத்து ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அங்கேருந்து பெரிய நூற்றுக்கு அதிபதி வீட்டை விட்டு இறங்கி ஓடியாராரு. யார்? நூற்றுக்கு அதிபதி. அவர் ஓடியாடுறாரு, ஐயா பாஸ்டர் ஐயா, சாமியார் ஐயா. யார்கிட்ட? ஏசப்பா, என் வேலைக்காரன் ஒருத்தர் சுகம் இல்லாமல் கிடக்கா ஐயா, திமிர்வாதத்தில், ஏதாவது கொஞ்சம் மனசு வைங்கய்யா. சார் நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸர், நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்க? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன நானே வந்துடுவேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஞ்சம் பேர் சோமலாமல் இவங்களுக்கெல்லாம் குணமாக்கி விட்டுட்டு நானே வந்து உங்கள் பையனை சொன்ன செய்கிறேன், உங்கள் வேலைக்காரனை சோமாக்குறேன் சார், நீங்கள் போங்க சார். அவர் அங்கே இருந்துட்டு, யார்? நூற்றுக்கு என்ன சார் ரிப்ளை பதிலுக்கு என்ன சொல்கிறாரு? சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. இங்கே இருந்து நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், என் வேலைக்காரங்க என்ன செஞ்சிருவான். இதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்கள். அப்போ அந்த ஆள் எவ்வளோ நம்புகிறார் பாருங்கள். அந்த நம்பிக்கை காணாத, இன்னும் சுகமானதை பார்க்கல, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல, ஆனால் ஒரு நம்புறாரு, விசுவாசம் வைக்கிறார் பாருங்க. இங்கே சொன்னால் அங்கே என் வேலைக்காரன். நம்ம விசுவாசிகள் பாஸ்டர் சொல்லிவிட்டும் வரவே இல்லை, ஃபோனில் பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. வருவாரா, வந்து தலையில் கையை வச்சு தலையில் இருக்க பேயை துரத்துவாரா, பேனை துரத்துவாரா தெரியும். தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா ஃபோன்லேயே பாஸ்டர் என்ன செய்கிறாரு, ஜோம் பண்ணுறாரு. இந்த நூற்றுக்கு அதிபதிகளை வச்சு நானும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி இருக்கான் பாருங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன போதும், ஆண்டவரே சொல்ல வேண்டாமா பாஸ்டர், எனக்கு ஃபோனில் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், போதும் பாஸ்டர் சொல்லுங்கள், சொல்லிடுங்க பார்ப்போம். எல்லாம் நமக்கு லாபத்துக்கு தான். அலைச்சல்லாம் போயிடும் இல்லையா? எப்படி பற்றியெல்லாம் டெக்னிக்காக பாஸ்டர் எவ்வளோ டெக்னிக்காக பண்ணுறாரு பற்றியெல்லாம் அப்படின்னு இல்லை. வர முடிஞ்சால் வந்துடுவேன், முடியாத நேரத்தில் என்ன செய்வேன், ஃபோனில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நல்லா விளங்கி கொள்ள வேணும், நமக்குள்ளே எப்படி ஜெபிச்சாலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், அற்புதம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்யணும், வரும். இப்படி இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் நான் தேவனால் பிறந்தவர். இப்போ நீங்கள் இயேசுவே கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறீங்க, ஆனால் மற்றபடி அவர் சுகமாக்குவாரா, எனக்கு உதவி செய்வாரா, நான் கேட்ட வேலை தந்துடுவாரா, என் பிள்ளை கல்யாணம் நடந்துருமா, எனக்கு குழந்தை பாக்கிய கிடைச்சி, இப்படியே டவுட்டில் உட்காந்துக்கிட்டு தான் என்னைக்கு விசுவாசம் வர? ஹலோ, உங்கள் விசுவாசம் சரியாக இருக்கும்போது நீங்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். முதல்ல சொன்னேன் நீதி செய்கிறவர்கள் தேவனால். ரெண்டாவது சொன்னேன் என்ன, அன்பு. அந்த தெய்வீக தேவ அன்போடு இருக்கிறவர்கள் தான் தேவனால் பிறந்தவர். தேவ அன்புன்ற அடையாளம் என்ன, பாவத்தை மூடுறது, பக்தி விருத்தி அடைவது. இந்த தேவ அன்பினால் உள்ளவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். மூணாவது, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். நாலாவது, ஐயோ இன்னும் எம்பட்டு இருக்கோ, இன்னும் 3 இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க, 3 நிமிஷத்தில் முடிப்பேன். வாசிங்க 1 யோவான் 3 அதிகாரம் 9 வசனம்.
தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வரியும் பாருங்க. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்ப தேவனால் பிறந்தவன் வரமாட்டேங்குது பாருங்க, வரமாட்டேங்குது. அப்படியே சிக்குது வாயில் வார்த்தை. என்னென்ன பாவத்தை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ தேவனால் அப்போ நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நீ தேவனால் பிறந்தவனே இல்லை. நீ தேவனால் பிறந்தவனாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதமும் உனக்கு இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் எப்படி பங்கு கேட்க முடியும்? நீ அவருக்கு பிறந்தா தானே அவருடைய சொத்துல என்ன கேட்க முடியும்? பங்கு கேட்க முடியும். தேவனால் பிறந்தவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொத்துக்கு பங்குள்ளவன். தேவனால் பிறந்தவனோ என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். ஐயோ, அதுதான் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ தானே புரியுது, குது குதுன்னு காய்ச்சல் வருது. பாவம் ரெண்டு வகை, மனசில் வச்சுக்கோங்க. பாவம் ரெண்டு வகை. ஒன்று அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏது இல்லாத. இன்னொரு விதத்தின தண்டனைக்குரிய பாவம், இன்னொன்று திருத்துகிற பாவம், அதாவது தண்டனை இல்லாத பாவம், அதாவது அறியாத பாவம். அது எப்படி சொல்லியிருக்குன்னா சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தம்பி வேகமாக வைங்கப்பா, வேகமாக வைங்கப்பா, சீக்கிரம் வைங்க. சங்கீதம் 19:12 வைங்க. தன் பிழைகள், அதுக்கு என்னது? தப்பு. பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்கள், தெரியாமல் செய்கிற குற்றம், அதுக்கு பேர் தானது? தெரியாமல் செஞ்ச தப்புகள், குற்றங்கள். குற்றம் தான், ஆனால் தெரியாமல் செஞ்சு. எப்படி சொல்லியிருக்கு? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அடுத்த வசனம் வை தம்பி, 13. அடுத்து மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். 3வது துணிகரமான பாவம். இது தெரிஞ்சு செய்கிற பாவம். இது பாவம், இது தப்புன்னு தெரிஞ்சு செய்கிற தப்பு, அதுக்கு பேர் தான் என்னது? பாவம். இது பாவம், துணிகரமான பாவம். இந்த துணிகரமான பாவத்தை செய்தால் பெரும் பாதகம் வரும். என்ன வரும்? பெரும் பாதகம் வரும். என்ன பெரும் பாதகம்? 68ஆம் சங்கீதம் 21வது வசனம். அந்த இடத்துல சிக்கும். எல்லாருக்குமே தொண்டையில் சிக்குது, உங்களுக்கு சிக்கிருச்சு. எல்லாரும் வாசிங்க. துணிஞ்சு நடக்கிற, அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய, எல்லார் தலையில் மயிர் இருக்கா? வழுக்க விழுந்திருக்கா? வழுக்க விழுந்திருக்கா? உங்கள் தலையில் முடி இருக்கு வரைக்கும் உச்சந்தலையை ரெண்டாக உடைப்பார். ரெண்டான்ற வார்த்தை இல்லை, ஆனால் பைபிள் சொல்லுகிறது மயிருள்ள உச்சந்தலையை ஒட்டப்பார். நீ கிறிஸ்தவன்னு செஞ்சுக்கிட்டு, கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு துணிகரமான பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை நீ செய்கிறவனாய் நடப்பிக்கிறவனாய் இருந்தால் கடப்பாரை எடுத்து, கம்பை எடுத்து சொல்லுங்க, மண்டைய, எந்த மண்டைய? எந்த மண்டைய? எந்த மண்டைய? வழுக்கு மண்டைய இல்லை, எந்த மண்டைய? இது மண்டையை உடைச்சது மட்டும் இல்லை, அவன் தேவனால் பிறந்தவனே இல்லை. அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவனே இல்லை. அப்போ நல்லா கவனிக்கணும். தேவனால் பிறந்தவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவன். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு, தேவனுடைய நன்மைகளுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கெல்லாம் ஒரு, நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம், தானாக பங்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஊரில் சேர்ந்தாலே கொடை எடுக்கிறாங்களே, விழா எடுக்கிறாங்கள, ஊருக்கு குடும்ப வாரிய பங்கை பிரிச்சிருப்பா, அவன் பங்கை கொண்டு கொடுத்துடுவாங்கப்பா ஒரு ஆள். நீங்கள் சர்ச் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலே உங்கள் பங்கு உங்கள் வீடு தேடி சொல்லுங்க வந்துடும். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? நீதி செய்கிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய தெய்வீக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பாவம் செய்யாத கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்.
சத்தமாக அல்லையா சொல்லுவோமா? இந்த பாவத்தை பற்றி நிறைய சொல்கிற ஒன்று இருக்குது. பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். யாருக்கு? நன்மை செய்தால் வாசிங்க, ஆதியாகமம் 4:7. பாவம் எங்கே வந்து படுத்து கிடக்கும்? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால், அப்போது கிறிஸ்தவனாக இருந்து ஒரு நன்மையும் செய்யாட்டா உனக்கு என்ன செய்யும்? உன் வாசல்லே பாவம் படுத்து கிடக்கும். எப்போ வெளியே வருவ? வா, நீ உன்னை போட்டு தள்ளுறேன். பாம்பு வாசல்லே படுத்து கிடக்கிற மாதிரி. அப்படி என்றால் நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். எபிரேயர் 12:1 பாவம் உன்னை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவம். அப்போ பாவம் எங்கே இருக்கு? உன்கிட்ட தான் இருக்கு, உன்னை நெருக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ டவுன் பஸ்ஸில் போவியில்ல, டவுன் பஸ்ஸில் வந்திருக்கில்ல, எப்படி இருந்துச்சு? என்னென்ன இருக்கு? எப்பா என்ன கூட்டம்! இந்த சினிமா கூட்டம், கல்யாண கூட்டம், இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கல்யாணத்தை வச்சுவிட்டு சர்ச்சுக்கு போக முடியல. இந்த கூட்டம், இந்த நெருக்கு அவன் நெருக்கிற நெருக்கில் நம்மக்கிட்ட இருக்கிற மணி பர்ஸு பிதுங்கி வெளியே வந்து அவன் கைக்கு போயிடுது. அப்படி நெருக்க விடலாமா? நம்மை நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளி விடணும். நெருக்கிறவங்களை என்ன செய்யும்? விளையா நெருக்கிக்கிட்டே இருக்கிற பாரு. மனுஷ மக்கள், நானே சர்ச்சுக்கு போகிறேன், கசங்காங்க போகணுன்னு இருக்கேன். இந்த நெருக்கிட்டு அப்போ நம்மளை நெருக்கிறத நம்ம விரும்புறதில்ல. இதுபோல் பாவம் நம்மளை நெருங்க விடாமல் என்ன செய்யணும்? பாவத்தை தள்ளணும். இப்படி தள்ளிவிட்டு வாழுகிறவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். 5வது யோவான் சுவிசேஷம் 8:45-47. தேவனால் பிறந்தவன் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். அப்போ பிரசங்கத்தை ஒழுங்கா காது கொடுத்து கேட்டா நீங்க யாரு? தேவனால் பிறந்தவர்கள். பிரசங்கத்தை ஒழுங்காக கவனிக்காமல் அவருக்கு என்ன வேலை? அவர் நாட்டில் கத்துவார், 2 மணி நேரம் 1 மணி நேரம் கத்திட்டு போன்னு ஓஞ்சிருவார். போய் எங்கனடா உட்காருவார். அவர் கத்திட்டு போட்டு நம்ம அப்படியே முக்காடை ஒரு போடு இறுக்கி போட்டு ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டா முடிஞ்சு வச்சுக்காத, பிரசங்க நேரம் முடிஞ்சிடும் அப்படின்னு இப்படி தூங்கி அப்படி எந்திரிக்க அப்படியே நெளிச்சு கொடுக்க. சிலர் எந்திரிச்சு பிள்ளையை சாக்கு சொல்லி தூக்கிட்டு போக, பிள்ளை அது வாட்டில் அமைதியாக இருக்குது. நீ வசனத்தை கேளு சனியனேன்னா அது அமைதியாக இருக்குது. அதை சும்மா இது தூக்கிக்கிட்டு பிள்ளையை சாக்க சொல்லி எந்திரிச்சிக்கிட்டே போகிறது, அப்படியே போகிறது. உனக்கு பொறுமையாக இருந்து வசனம் கேட்க உனக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அதுதான் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. இன்னும் என்னத்தை நீ தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அது என்ன அழுகுதான்? அதைத்தான் வாயை அடைக்க பிஸ்கட்டு பாய்க்கிட்டு அது இதுன்னு குறு குருன்னு என்னென்னத்தையும் வாங்கியாந்து போட்டிருக்கல. அதுக்கு வாயில் அடைச்சி விட்டால் முடிஞ்சு போச்சு. வாயை திறக்காத, நான் பிரசங்கம் கேட்கணும் வசனம் கேட்கணும்னு சொல்லி அடைச்சி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? வசனம் கேட்கணும். வசனத்தை கேட்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். வசனத்தை கேட்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது யாருக்கு இருக்கும் என்றால் தேவனால் பிறந்தவர்களுக்கு. தேவனால் பிறந்தவர்களுக்கு பிரசங்கத்து மேலே வசனத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டாக பாட்டு முடிஞ்சோடனே அப்படியே வெளியே போவாங்க பாருங்க. நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். உட்காந்து வசனத்தை கேளு. புரியலையா? அவங்க வசனத்தை நீ பிரசங்கமாக எடுது. ஆண்டவர் உன்னோடு பேசு. உனக்கே ஒரு பிரசங்க ஆவியானவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவங்க பண்ணுறது ஒரு சாதாரணமாக இருக்கலாம், அல்லது புரியாமல் இருக்கலாம், அல்லது அது சாதாரண. ஆனால் ஆண்டவர் நமக்கு பேசிக்கிட்டே இருப்பார். நான்லாம் உட்காந்து அப்படி நிறைய பிரசங்கம் என்னோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவங்க பேசுகிறது சிம்பிளாக இருக்கும், எளிமையாக இருக்கும். மோகன்சி அண்ணெல்லாம் இருக்குங்களேன், அவர் பிரசங்கம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு என்ன சிம்பிளாக பேசுவார். நல்ல மனுஷன், தேவ மனுஷன் தான். அவர் பேசுகிறது சிம்பிளாக இருக்கும். எல்கேஜி யூகேஜி மாதிரி இருக்கும் பாடம். 5 எல்கே இந்த இது ஆரம்ப பாடசாலைக்கு எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம டீப்பாக ஆழமாக எடுத்து படித்து பழகும். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ அதை நான் என்ன செய்வேன்? நம்ம ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் உட்காந்து அதுக்காக அந்த மீட்டிங் வர சொல்ல, அந்த ஜனங்களுக்கு அதுதான் செய்தி, அதுதான் புரியும். அதனால் அவரை நான் தப்பாக சொல்லலை. அவர் செய்தி அந்த ஜனங்களுக்கு லாய்க்கு. ஒன்றுமே ஆண்டவரை பற்றி தெரியாத, பைபிளே தெரியாத மக்களுக்கு ஸ்லோவாக சொல்லுவார். அவருக்கு அது ரைட்டு. நமக்கு டீப்பாக ஆழமாக ஆணி வேறு அக்கு வேறாக பிரித்து பார்த்துட்டோம். நம்ம வசனத்தினுடைய ஆழத்தை அறிஞ்சு மண்டை உச்சந்தலை உடைக்கிற வரைக்கும் போயிட்டோம் நம்ம. அதனால் நம்ம எப்படி நம்ம பிரசங்க. அதனால் நான் அவங்கள குறை சொல்ல, நம்ம உட்காந்து நம்ம செய்யுது. அதுக்காக அந்த மீட்டிங்கை போகாமல் இருக்க மாட்டேன், போயிடுவேன். நான் போவேன், உட்காருவேன், கேட்பேன். யாருனாலும் யார் பேசினாலும் கேட்பேன்.
கேட்டு நான் பாட்டில் என்னோட கர்த்தர் பேசுவார், நான் ஒரு செய்தி எடுத்துக்கிட்டே இருப்பேன். வசனத்தை ஒருபோது நம்ம ஒதுக்கவே கூடாது. தேவனால் பிறந்தவன் வசனத்தை செவி கொடுக்குறான். கடைசி வாசிங்க, நிறைய சொல்ல உண்டு, ஆனால் இப்போ நேரம் இல்லை, முடிக்கிறேன். 1 யோவான் 5:18 வாசிங்க. அதே எல்லாம் 2 இருக்குது, முடிச்சிடறேன். நம்பர் 6 என்ன சொல்லுது? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னைத்தானே காத்துக்குருவான் பாருங்க. தேவனால் பிறந்தவன் தன்னைத்தானே காத்துக்கிறோம். தன்னைத்தானே ஜெபிக்கணும், தனக்கு தானே ஜெபிக்கணும், நம்மளே பைபிள் வாசிக்கணும், நம்மளா சர்ச்சுக்கு போகணும், அப்படி அவனா தன்னைத்தானே காத்துக்கொள்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுப்பான். தன்னைத்தானே காத்துக்கொள்ளுகிறதுல ஆர்வமாக இருப்பான். அதுதான் அதிலே தெரியும். அவனா ஜெபிக்கிறது, அவனா பைபிள் வாசிக்கிறது, அவனா மீட்டிங் புறப்படுறது, அவனா இது பண்ணுறது. இப்படி தேவனால் பிறந்தவன் தன்னைத்தானே தான் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள, தான் பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, தான் பெற்ற கிருபையை காத்துக்கொள்ள அவனா முயற்சி எடுப்பான். இருக்கா நமக்கு நாமே இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோமா? அதுதான் தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம். 6வது அடையாளம். 7வது அடையாளம் அதே வசனத்தில், தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கான் அவனை தொடமாட்டான். அப்போ தேவனால் பிறந்தவனை எந்த பிசாசும் தொட முடியாது. பக்கத்தில் நிற்கலாம், டோன்ட் டச் மீ மிஸ்டர் சட்டன், நீ வரலாம், பக்கத்தில் வரலாம், ஆனால் என்னை தொட முடியாது. இதுதான் தேவனால் பிறந்த. யோபு வீட்டுக்கு போனான், ஆனால் யோபு என்ன செய்ய முடியல, தொட முடியாது. ஏன்னா யோபு தேவனால் பிறந்தவன். தானியேலை தொட முடியாது, தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியலை. காரணம் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். இது போல தான் கொரோனா வரும், ஆனால் ஒன்றும் செய்யாது. ஏன்னா நீங்கள் தேவனால் பிறந்தார். இந்த கொரோனா என்ன வேணா, கோவிட் வந்தான்னு, டிவிடி வந்தான்னு, எது வேணாலும் வரட்டும், நம்மளை ஒன்றும் செய்யாது. யார? தேவனால். அப்போ நீங்கள் தேவனால் பிறந்தது உண்மையானால் தேவனுடைய சொத்துக்கு நீங்கள் யாராக இருக்கீங்க? பிள்ளையாக இருக்கீங்க. அப்போ நாம் பிள்ளையானால் சுதந்திரரும். ஆமே. ரோமர் 8:15 நினச்சிருக்கு, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திரனாக மாற்றிருக்காரு. அப்பாவுடைய சொத்துக்கு பூரா நம்ம சுதந்திரவாளியாகவும் வச்சுருக்காரு. அப்போ நாம் யாராக இருக்கணும்? எந்த அப்பனுக்கு பிறந்திருக்கிய? இந்த அப்பனுக்கு பிறந்தா இந்த அப்பனுடைய சொத்துல உங்களுக்கு என்ன உண்டு? கண்களை முடிச்சோமன்.